வெயிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மக்கள் மத்தியில பலவிதமான ப்ராப்ளத்தை ஏற்படுத்துது. இன்னைக்கு வெயிட் லாஸ் பண்றதுக்காக மக்கள் செலவு பண்ணக்கூடிய செலவினங்கள் அதிகம். ஆனா வந்து வெயிட் லாஸ்க்காக எடுக்கக்கூடிய முயற்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா பணம் விரயமாவதே தவிர திருப்பி அதை ஃபாலோ பண்ணலனாலோ அதை விட்டுட்டாலோ திருப்பி என்ன பண்ணிடுது, வெயிட் அதை காட்டுல அதிகமா ஏறிடுது. நிறைய காம்பினேஷன்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்றாங்க. இன்னைக்கு வந்து ஒரு நிறுவனம் இருக்காங்க. அவங்கள்ட்ட வெயிட் லாஸ் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 70,000 80,000 வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, போயிட்டு கட்டி ஒவ்வொரு வாரமும் போயிட்டு அந்த ஆபீஸ்க்கு போயிட்டு வராங்க. இப்படி நிறைய பகுதியில வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் விஷயமா வந்து பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. வெயிட் கெயின் ஆக ஆக உடம்புல வந்து பாத்தீங்கன்னா சதை அதிகமாக அதிகமாக உடம்போட வெயிட் அதிகரிக்க அதிகரிக்க நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, உடம்புடைய எலும்பு தான் நம்ம உடம்ப தாங்குது. நம்ம உடம்போட வெயிட்ட சேர்த்து எலும்ப வந்து வெயிட் ஓவர் வெயிட் ஆக ஆக எலும்பு தாங்குனுச்சு அப்படின்னா எலும்பு நலிவடையும். எலும்பு வந்து வளையும். எலும்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா தேய ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு மூட்டு வலி கூடி சீக்கிரம் வரும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து எழுந்திருச்சு மோஷன் போற ஃப்ரீடம்லாம் நமக்கு இருக்காது. அப்போ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மலச்சிக்கல் வந்துரும். சரியான வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கை கால் வலி வந்துரும். ரத்த ஓட்டம் இருக்காது, தடைப்பட்டுரும். கால் மறுத்து போகும். அப்போ வெயிட் வந்து பாத்தீங்கன்னா கெயின் ஆக ஒபிசிட்டி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சுகருக்கு நேரா நம்மள வழி நடத்தும். டயபெட்டிஸ் வந்துரும். பிபி அதிகரிக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில நிம்மதி வந்து போயிடும். நம்மளோட ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா அப்நார்மலா இருக்கும். நம்மள பார்த்தாலே வந்து பாத்தீங்கன்னா வேரியேஷன் வந்து பெருசாவே தெரியும். அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வெயிட்ட குறித்து அநேக நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த வெயிட்ட குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, பல விதங்கள்ல ரிசல்ட்ட கொண்டு வரணும். இத வந்து வெயிட்ட குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புறதுதான். அப்போ நம்ம கம்பெனில அதுக்கான சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தா, நமக்கு கம்பெனில நமக்கு சொல்யூஷன் இருக்கு. அந்த சொல்யூஷன பத்தி தான் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம், இன்னைக்கு பார்க்க போறோம். அப்போ இது வந்து இந்த நேரத்துல வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். நீங்க வந்து ஜஸ்ட் நீங்க இத பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இது தெரியும். சரியா? அப்போ நம்ம கம்பெனில இந்த வெயிட் லாஸ் பண்றதுக்கு என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, A1 லீன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு மீல் ரீப்ளேஸ்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னா குடுக்குறோம். ஒரு ஐடியல் பாடி வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹை புரோட்டீன் லோ கேலரி ஃபார்முலால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார் ஐடியல் பாடி வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட ஒரு அற்புதமான கட்டமைப்பு உள்ள ஒரு ப்ராடக்ட் தான் A1 லீன். இந்த A1 லீன் ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு செல்வாக்கை வந்து குறுகிய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். 100% வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்டான ப்ராடக்ட். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல உள்ள காம்பினேஷன் தான் ரொம்ப அட்டகாசமானது. இந்த A1 லீன்ல வந்து பாத்தீங்கன்னா ஹை புரோட்டீன் இதுல இருக்கு. 12 கிராம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆஹ், தடவை நீங்க யூஸ் பண்ணும் பொழுதும் 12 கிராம் புரோட்டீன் நமக்கு கொடுக்குது. 24 விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் பிளண்ட். இன்னைக்கு சாப்பிடக்கூடிய கார்த்தால ஒரு மீல் எடுக்கிறீங்க. கார்த்தால வந்து பாத்தீங்கன்னா ஒரு இட்லி தோசை இல்ல பொங்கல் இல்ல உப்புமா, இப்படி ஏதாவது பழையது ஏதாவது ஒன்று எடுக்கிறீங்க அப்படின்னா நமக்கு ஃபுல்ஃபில்லா எல்லா விதமான மல்டி விட்டமின்ஸ் மினரல்ஸ் அமினோ ஆசிட்ஸ் என்சைம்ஸ் புரோட்டீன் கார்பு எல்லாமே கிடைச்சிருதா அப்படின்னு பார்த்தா இல்ல. வெறும் மாவுச்சத்து மட்டும் தான் நம்ம நிறைய சாப்பிட்டு போறோம். அப்போ ப்ராப்பரான டயட்டை நம்ம யூஸ் பண்ணாததுனால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வெயிட் அப்நார்மலா வந்து பாத்தீங்கன்னா அதிகரிச்சுட்டே இருக்கு. ஒரு புரோட்டீன் டயட் யாருமே எடுக்கிறது இல்ல. புரோட்டீன் டயட்னா என்னன்னு கேக்குறாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 கிராம் கொண்டக்கடலையோ 100 கிராம் வந்து வேர்க்கடலையோ ஊற வச்ச வேர்க்கடலையோ அவிச்ச வேர்க்கடலையோ இல்ல வந்து ஒரு 4 5 வெள்ளை கருது முட்டையோட ஒயிட் பாகத்தையோ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது புரோட்டீன் கலந்த ஏதாவது உணவோ இதை யாரும் வந்து அப்படிலாம் எடுத்துக்கிறது இல்ல. இட்லி தோசை சாதம் இப்படிதான் வந்து என்ன பண்றாங்க, எடுத்துக்கிறாங்க. அவங்க ஏதாவது ஒரு விதத்துல வந்து பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் மாவுச்சத்தை தான் என்ன பண்றாங்க, ஃபுல்ஃபில்லா லோடடா பண்றாங்களே தவிர அதுல புரோட்டீன் இருக்கா. கார்த்தால இட்லி தோசை வேற ஏதாவது டிஃபனு, மதியம் வந்து பாத்தீங்கன்னா சாதம் இல்ல பிரியாணி, நைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பரோட்டா இல்லைன்னா தோசை இல்லைன்னா கோதுமை சப்பாத்தி, இப்படி வந்து எல்லாம் எடுத்துக்கிறாங்க. இந்த 3 வேலையை நீங்க சூஸ் பண்ணி பாருங்க. எல்லாமே கார்போஹைட்ரேட் மாவுச்சத்தா இருக்கும். புரோட்டீன் எங்க இருக்கு? புரோட்டீன் எடுக்கல அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு நான் 100 கிலோ இருக்கேன். 1 கிலோவுக்கு 1 கிராம் அப்படின்னு 100 கிலோவுக்கு 100 கிராம் புரோட்டீன் தேவை. அன்றாட நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல சாம்பார்ல பருப்பு போடுறோம், இட்லியில உளுந்து கலக்குறோம். இப்படி வந்து ஒரு வடை சாப்பிட்டா அதுல உளுந்து இருக்கு. இப்படி எல்லாம் புரோட்டீன் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம உடம்புக்கு போகும் தான், இல்லைன்னு சொல்லல. ஒரு 30 to 40% புரோட்டீன் வந்து நம்ம டெய்லி சாப்பாட்டுல இருந்தே கிடைக்கிறது.
பட் ஒவ்வொரு நாளும் ஒரு 60 to 70% புரோட்டீன் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்காம இருக்கு, உடம்புக்கு கிடைக்காம இருக்கு. அதனாலதான் உடம்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா கட்டமைப்ப ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டேங்குது. புரோட்டீன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுவாவே நம்ம உடம்புக்கு செல்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளாக்ஸ்களை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான வந்து ஒரு வளர்சிதை மாற்றத்துக்கு ஏற்புடையதா இருக்கு புரோட்டீன். புரோட்டீன் இல்ல அப்படின்னா ரிசப்ஷனிஸ்ட் இல்லாத, வரவேற்பு இல்லாத ஒரு வீட்டுக்கு இப்போ போறதுக்கு சமம். வரவேற்காம எப்படி ஒரு வீட்டுக்குள்ள போக முடியும்? அதே மாதிரிதான் நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சத்துக்களையும் நம்ம உடம்பு அப்சார்ப் பண்ணணும்னா புரோட்டீன் அங்க வேணும். அமினோ ஆசிட்ஸ், என்சைம்ஸ் இதெல்லாம் இல்ல அப்படின்னா உங்களுக்கு வந்து உடம்புல நாளமில்லா சுரப்பிகள்லாம் கரெக்டா இல்லைன்னா தைராய்டு வந்துடும், ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்துடும், உடம்பு பெருத்துரும். இப்படி பலவிதமான பிரச்சனைகள் இருக்கு. இப்ப இது எல்லாமே ஒரு நார்மல் ரேஞ்சுக்கு வரணும் அப்படின்னா உங்களுக்கு ஹை புரோட்டீன் மனிதனுக்கு ரொம்ப அவசியம். இப்போ 24 விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் பிளெண்ட் வேணும். இதுல விட்டமின்ஸ் 13, மினரல்ஸ் 11, ப்ரோபயோட்டிக் 10 மில்லியன் வந்து இதுல வந்து மிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்கூப்லயும் உங்களுக்கு 10 மில்லியன் கிடைக்கும். ஹெர்ப்ஸ், அஸ்வகந்தா இதுல வந்து இருக்கு, ஸ்ட்ரெஸ்ஸை ஃப்ரீ பண்றதுக்கு. அது என்னன்னா டென்ஷன் கிடையாது, ஒவ்வொரு செல்களும் சந்திக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணா மட்டும்தான் செல் வாழும். அப்போ அந்த ஹெர்ப்ஸ் யூஸ் பண்றாங்க. அஸ்வகந்தா 200 மில்லிகிராமும், சுருள்பட்ட சின்னமாம் 150 மில்லிகிராமும் யூஸ் பண்றாங்க. ஃபைபர் 6 கிராம் யூஸ் பண்றாங்க. 6 கிராம் ஃபைபர் கொடுக்குறாங்க, நார்ச்சத்து கொடுக்குறாங்கன்னா மலச்சிக்கல், உடம்புல உள்ள கழிவுகளை வெளியெடுக்கிறதுக்கும் ரத்தத்தை பியூரிஃபை பண்றதுக்கும் இந்த ஃபைபர் எப்படின்னா தண்ணீர்ல கரையக்கூடிய ஃபைபரா கலந்துருக்காங்க. சாலியபிள் வாட்டர்ல, வாட்டர் சாலியபிள். அப்போ ஈஸியா வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கான ஃபைபர் இது. ரொம்ப கிளாஸான ஒரு ஃபைபர். அப்போ லோ ஃபேட் அண்ட் கேலரிஸ் வந்து ரத்தத்துல உள்ள ஃபேட்டை குறைக்கிறதுக்கு இந்த ஃபைபர் யூஸ் ஆகும். லோ ஃபேட் அண்ட் கேலரி, அப்போ கொழுப்பு சத்தை கம்மியா கொடுத்து கேலரிஸை கம்மியா கொடுத்து ஜிஐ கிளைசமிக் இண்டெக்ஸை லோவா, சுகரை உடனே ஏத்தாத அளவுக்கு ப்ராம்ப்டா நம்ம உடம்ப பாத்துக்கிறதுக்கான அற்புதமான ஒரு மீல் ரீப்ளேஸ்மெண்ட். மீல் ரீப்ளேஸ்மெண்ட்னாலே வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு சரியா தெரியல. A1 லீனை வந்து பால்ல போட்டு கரைச்சு குடிக்கணுமா சார்? ஆமா. அதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் கழிச்சு சாதத்தையும் சாப்பிட்டுறது, அப்படிலாம் கிடையாது. இந்த A1 லீனை சாப்பிட்டா உங்க உடம்புக்கு தேவையான புரோட்டீன், விட்டமின்ஸ், மினரல்ஸ், ப்ரோபயோட்டிக்ஸ், ஹெர்பல், ஃபைபர் எல்லாம் கொடுத்ததுனால நம்ம என்ன பண்ண வேண்டியது இல்ல, சாப்பிட வேண்டியது இல்ல. கார்த்தால இது மட்டும் போதும். இப்ப இதோட இன்னொரு விஷயமும் சேர்ந்து கலந்து சாப்பிடும்போது உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆயிடும். அது என்னன்னு பார்ப்போம், ஓகேவா? அப்போ டெலிஷியஸ் குல்ஃபி ஃபிளேவர்ல கலந்துருக்காங்க. நல்ல ஒரு ஃபிளேவரா இருக்கும், ரொம்ப அட்டகாசமா இருக்கும். வாங்கி சாப்பிட்டு பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க, சரியா? இதுல உள்ள இன்கிரீடியன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வே புரோட்டீன் கான்சென்ட்ரேட் அல்ட்ரா பியூர். அல்ட்ரா பியூர்னா என்ன அப்படின்னா நார்மல் பியூருக்கும் அல்ட்ரா பியூருக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா உங்களுக்கு தண்ணீர்ல போட்டாலும் ஜூஸ்ல போட்டாலும் ஆட்டோமேட்டிக்காவே டைலூட் ஆகும். நீங்க பாத்திருப்பீங்க, லைட்டா தண்ணியில அப்படி கரைச்சாலே போய் அங்க போய் அடர்த்தியா நிக்காது, உடனே மிக்ஸ் ஆயிடும். அந்த அளவுக்கு அல்ட்ரா பியூர், ஃபாஸ்ட் அப்சார்பிங், நம்ம உடம்பு வந்து நல்லா அப்சர்வ் பண்ணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் டீநேச்சுரர்டு, பெரிய மைக்ரோ ஃபில்டர்டு, இன்ஸ்டானைஸ்டு, இப்படி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வே கான்சென்ட்ரேட் இஸ் யூஸ்டு பண்ணிருக்காங்க. வே கான்சென்ட்ரேட் ரொம்ப முக்கியம். வே புரோட்டீன் இல்ல, வே புரோட்டீன் கான்சென்ட்ரேட். அதோடைய அடர்த்தியான உங்களுக்கு அந்த வே புரோட்டீனை தான் யூஸ் பண்ணதுனால நமக்கு வந்து உண்மையிலேயே அது நம்மளுடைய என்ஹான்ஸ் எனர்ஜி பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா புரோட்டீனுடைய ஃபுல்ஃபில்மெண்ட்டை நம்ம வந்து பூர்த்தி செய்யுது. அடுத்தது ப்ரோபயோட்டிக்ஸ். லாக்டோபாசிலஸும் இன்னொரு பாக்டீரியாவும் நமக்கு என்ன பண்ணிருக்காங்க, இதை கலந்துருக்கிறதுனால இம்ப்ரூவ் கட் மைக்ரோ ஃப்ளோரா, நம்ம உடம்புல மைக்ரோ வில்லிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு குடல்ல உள்ள மைக்ரோ வில்லிஸ் பூக்கள், குடல் பூக்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆட்டு குடலை நீங்க பார்க்கும்போது பூவா இருக்கும்ல, அதே போல வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். நமக்கு அல்சர்லாம் ஃபார்மேஷன்லாம் வந்து தடுத்து கழிவுகளை நீக்கி நன்மை தரக்கூடிய பாக்டீரியாக்கள் வளர்ந்தாதான் கழிவுகள் அப்பப்ப வெளியே கொண்டு போவோம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த என்ஹான்ஸ் நியூட்ரிஷன் அப்சர்ப்ஷன், ஒவ்வொரு மைக்ரோ வில்லியும் வந்து சத்துக்களை உரியக்கூடிய பட்ஸா இருக்கும், சத்துக்களை உரிய வைக்கும். அதுக்குதான் ப்ரோபயோட்டிக்ஸ் என்ன பண்றாங்க, இதுல மிக்ஸ் பண்றாங்க. ஃபைபர் வந்து பாத்தீங்கன்னா ஹை ஃபைபர் கண்டென்ட் ஃபார் ஈஸி டைஜஷன். டைஜஸ்ட் ஈஸியா வந்து செரிமானத்துக்கு உதவுறதுக்கும் கழிவுகளை வெளியே கொண்டு போறதுக்கும் ஃபைபர், நார்ச்சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை கலந்துருக்காங்க. அஸ்வகந்தா KSM-66. KSM-66 அப்படின்னா பேட்டன்ட் ரைட் இன்கிரீடியன்ட், காப்புரிமை பெற்ற பொருளான அஸ்வகந்தாவை கலந்துருக்காங்க. அப்போ ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், பேலன்சிங் கார்டிசால் லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூஸ் ஆகுது. உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து பாத்தீங்கன்னா குறைக்கிறதுக்கும் கார்டிசால் லெவலை பேலன்சிங் பண்றதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் கிரேவிங்ஸ், சாப்பிடணும், நிறைய சாப்பிடணும் அப்படின்னு. சில பேருக்கு வயிறு நிறைஞ்சாலும் கண்ணு நிறையாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்பேற்பட்ட அந்த பசி, அந்த அந்த தாகத்தை வந்து தணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தான் இது. அந்த இன்க்ரீஸ் மசில் மாஸ் அதுக்கும் உதவுது. நம்ம வந்து மசில் மாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா
நம்மளுடைய சதையோட தொளதொளன்னு தொங்காம அதை வந்து பாத்தீங்கன்னா டைட் ஆக்குறதுக்கு ரொம்பவே அற்புதமா வேலை செய்யுது அஸ்வகந்தா. நம்ம மசில்ஸ் எக்ஸசைஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மசில் அந்த சதையெல்லாம் வந்து சதை பிடிப்புலாம் இல்லாம ரிலாக்ஸா வச்சுக்கிறதுக்கும் அஸ்வகந்தா உதவும். சினமாம் வந்து பாத்தீங்கன்னா சுருள்பட்ட டைஜஷனுக்கும் உதவும், கண்ட்ரோல் அப்படைட். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓவர் பசியை கட்டுப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்துது. விட்டமின்ஸ் அண்ட் மினரல் பிளெண்ட் இருக்கிறதுனால எல்லா விதமான விட்டமின்ஸ், எசென்சியல் விட்டமின்ஸ், மினரல்ஸ் இன்க்ளூடிங் விட்டமின் சி எதிர்ப்பு சக்தி, விட்டமின் பி பி6 பிரெயினுக்கு, விட்டமின் டி எலும்புக்கு, அது மாதிரி வந்து கால்சியம் உடம்புக்கு உரியறதுக்கு எல்லாத்துக்குமே விட்டமின் டி தேவை. சிங்க், செலினியம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் எனர்ஜி லெவலை ரைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உதவிகரமா இருக்கு. பேர்பட்ட இன்கிரீடியன்ட் கலக்குறாங்க. அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்பி பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன, கிளீன் புரோட்டீன் சோர்ஸ் இருக்கு. கிளீன்னா சுத்தமான அப்படிங்கிறது இல்ல, 100% புரோட்டீன் சோர்ஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஹை குவாலிட்டி புரோட்டீன் இருக்கு, லோ ஜிஐ. கிளைசமிக் இண்டெக்ஸ்னா என்னன்னா, ஒரு விஷயத்த சாப்பிட்டோன்னே சுகர் விருன்னு ஏறக்கூடாது. சுகரை வந்து பாத்தீங்கன்னா ஏறாம நார்மலாவே வச்சுக்கணும். அதுதான் லோ ஜிஐ. கிளைசமிக் இண்டெக்ஸை கரெக்டா வச்சுக்கிறது. நோ ஆடட் சுகர் இதுல ஆட் பண்ணல. நான் ஜிஎம்ஓ ஜெனட்டிக்கலி மாடிஃபைங் ஆர்கனைசேஷன், மரபணு மாற்றப்படாத பொருள் என்ன பண்றாங்க இதுல வந்து கலக்குறாங்க. குளுட்டன் ஃப்ரீ. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீன்ல இந்த கோதுமை மாவுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குளுட்டன், சுகரை ஏற்படுத்தக்கூடிய சுகரை உருவாக்கக்கூடிய குளுட்டன்ங்கிற புரோட்டீன் வந்து கலப்பாங்க. புரோட்டீன் வந்து அந்த உணவுலயே இருக்கும். அதே மாதிரி குளுட்டன் ஃப்ரீனா குளுட்டன் அப்படிப்பட்ட சுகரை உருவாக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் இதுல இல்ல. ஓகேவா? மேனுஃபேக்சர்ட் இன் யூஎஸ்எஃப்டி அப்ரூவ்டு. உலகத்துல யூஎஸ்எஃப்டி அப்ரூவ்டு ஃபெசிலிட்டி வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பிராக்டிஸ்ல இருக்கு. நம்மளே பார்த்திருக்கோம். நம்ம கம்பெனியோட ஃபேக்டரியில தான் உள்ள ஒரு பெரிய ஒரு சகாப்தமே. WHO இன்ஸ்பெக்டட் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்கோம். உலக சுகாதார மையம் எந்த நேரத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா இதை இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோ பெரிய ஒரு சாராம்சம் நிறைந்த ப்ராடக்ட் தான் நம்ம வந்து A1 லீன் கொடுத்துருக்காங்க. பேனடு சப்ஸ்டன்சஸ் ஃப்ரீ அப்படின்னா தடை செய்யப்பட்ட எந்த ஒரு பொருளையும் இதுல கலக்கல. சரிங்களா? அப்போ இந்த A1 லீனுக்கும் மார்க்கெட்ல உள்ள அதர்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, A1 லீன்ல வந்து பாத்தீங்கன்னா ஹை புரோட்டீன் 25 to 40% நம்ம வந்து ஹை புரோட்டீன் வந்து ஹை டைஜஸ்டிபிலிட்டி புரோட்டீன்ல இருக்கு. மத்ததெல்லாம் மாடரேட்டா இருக்கு. நம்மளது வந்து பாத்தீங்கன்னா 25ல இருந்து 40% கொஞ்சம் ஹையாவே இருக்கு. நல்லா சீக்கிரம் செரிக்கக்கூடிய தன்மை இருக்கு. இதுல நார்ச்சத்து, ஃபைபர், வாட்டர் சொல்யூபிள் கலந்துருக்கும். மத்த புரோட்டீன்ல எல்லாம் கலக்கல. நம்ம கம்பெனில தான் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் சொல்யூபிள் தண்ணீர்ல கரையக்கூடிய நார்ச்சத்தை வந்து கலந்துருக்கும். அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டைஜஸ்டிபிலிட்டிக்கும் நமக்கு ஓகே. அதே மாதிரி டிஸ்பர்சிபிலிட்டிக்கும் ஹையா இருக்கு. அதாவது இது பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்பு ஏத்துக்கக்கூடியதா இருக்குன்னு அர்த்தம். ஹை ஆன்டி ஸ்ட்ரெஸ் பிளெண்ட் வந்து பாத்தீங்கன்னா எஸ், அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு செல்களும் சந்திக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ல அதுக்கு ஆன்டி ஸ்ட்ரெஸ் வந்து ஏற்படுத்தக்கூடிய பிளெண்ட் இதுக்கா எஸ். KSM 66 அஸ்வகந்தா இதுல கலந்துருக்கோம். மற்ற கம்பெனிலாம் ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்டர்ல கலக்காது. நம்ம ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்டர் கலந்துருக்கோம். நம்ம ப்ரோபயோட்டிக்ஸ் கலந்துருக்கோம். மற்ற கம்பெனில ப்ரோபயோட்டிக்ஸ் ஆட் பண்ண மாட்டாங்க. அப்போ மற்ற கம்பெனிக்கு நமக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அப்பேற்பட்ட A1 லீன் இந்த புரோட்டீனை நம்ம வாங்கி யூஸ் பண்ணணும். இந்த சில பேருக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் வரும். அது என்ன சார் லீன் அப்படின்னா என்னன்னா, லீன் புரோட்டீன் போடுறோம்னா லீன் ஆயிடுவாங்களோ அப்படின்ட்டு. லீன்னா என்னன்னா உங்க மசில்ஸை லீன் பண்ணணும். இப்ப மசில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தொலைன்னு அங்கங்க தொங்குன்னு பாத்துங்களேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஊழ சதை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் மாறி டைட்டா மாத்தும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த புரோட்டீனோட வேலை. அப்போ இதுக்கு நிறைய சயின்டிபிக்கல் எவிடன்ஸ் இருக்கு. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வே புரோட்டீனால எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஃபேட் லாஸ் பண்ணலாம், லீன் மசிலை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளினிக்கல் ஸ்டடிஸ் இருக்கு. அதை பத்தி தான் வந்து இந்த ஜேர்னல் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்ட்டு லிங்க் கொடுத்துருக்காங்க இந்த கம்பெனி. பெனிஃபிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் நியூட்ரிஷன், நம்ம பேலன்ஸா வந்து நியூட்ரிஷனை வந்து கொடுக்குறோம். பிளஸ் பேலன்ஸ் லீன் மசில் மாஸை வந்து ஏற்படுத்துறோம். பில்டு லீன் மசில் மாஸை ஏற்படுத்துறோம். அதான் நான் சொன்னேன்னா லீன் மசில்னா அந்த ஊழ சதையெல்லாம் இல்லாம நம்ம டைட்டான ஒரு சதையை வந்து கட்டமைக்க முடியும். மசில் growth அண்ட் ரிப்பேர். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சதை பிடிப்பே இருக்காது. உடம்பு வந்து பாத்தீங்கன்னா எலும்புரிக்கு நோய் மாரியே இருக்கும். சில பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சாப்பிட்டாலும் உடம்பு விட மாட்டேதுங்க, அவனை பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியா இருக்கான் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மசில்ஸ் அதிகமா இருக்கும். எதுவா இருந்தாலும் growth அண்ட் ரிப்பேர் பண்றதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு புரோட்டீன் இது. இம்ப்ரூவ் ஸ்டெமினா அண்ட் எண்டூரன்ஸ். ஒரு நீடித்த ஒரு ஸ்ட்ராங்கர் தென் எவர், அதாவது உடம்ப வந்து ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறதுக்கு உதவுது. ஸ்டெமினாவை கொடுக்குது, சத்தை கொடுக்குது. ஐடியல் வெயிட் மேனேஜ்மெண்ட், வெயிட்டை வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப உதவுது. சரியான வெயிட்டை பராமரிக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட்டுக்கு உதவுது. ஹெல்த்தி ஹேர், நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ், புரோட்டீன் எல்லாமே ப்ராப்பரா எடுத்துக்கும் பொழுது நமக்கு ஹெல்த்தி ஹேரும் கிடைக்குது. முடியும் வந்து வளமும் அதிகமாகுது, ஸ்கின்னும் வளமாகுது. இப்பேற்பட்ட பெனிஃபிட்லாம் இந்த A1 லீன் புரோட்டீன் பவுடர் சாப்பிடும்போது நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா?
அப்போ கன்க்ளூஷன், இதோடைய ஹை புரோட்டீன் நமக்கு குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டியில வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் புரோட்டீன் நம்ம கொடுக்குறோம். அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹை டிஸ்பர்சிபிலிட்டி, ஹை டைஜஸ்டிபிலிட்டி, ஆன்டி ஸ்ட்ரெஸ் அஸ்வகந்தா பேஸ்ட்ல இருக்கு, லோ இன் கேலரிஸ், ஹை இன் நியூட்ரிஷன், சத்துக்கள் அதிகமா இருக்கு, ஹை குவாலிட்டி ஃபைபர், நார் சத்து அதிகப்படுத்தி வச்சிருக்கோம். இப்பேற்பட்ட கன்க்ளூஷன்ல நம்ம A1 லீன் புரோட்டீன் பவுடரை கொடுக்குறோம். நீங்க அதனால வாங்கி யூஸ் பண்ணுங்க, வெயிட் லாஸ்க்கு உதவிகரமா இருக்கும். சரி, அப்போ ரெக்கமெண்டட் யூசேஜ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மல் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், நார்மலா இருக்காங்க ஹெல்த்தியா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள லைஃப் ஸ்டைலுக்கு என்ன வேணும்னா, ஒரு ஸ்கூப் 250 ml தண்ணி ஆர் மில்க், பிரேக்ஃபாஸ்ட் ஆர் எனி டைம், ஏதாவது ஒரு டைம் குடிச்சா போதும். ஒரு 250 ml வாட்டர் ஆர் மில்க்ல கலந்து நீங்க என்ன பண்ணலாம், குடிக்கலாம். அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுல 15 கிராம் A1 வேகன் புரோட்டீனும் என்ன பண்ணணும், மிக்ஸ் பண்ணணும். 100 கிராம் ஃப்ரூட்டை மிக்ஸ் பண்ணணும். இதை மூணுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா மிக்சியில நல்லா அடிச்சு என்ன பண்ணலாம், குடிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் 2 ஸ்கூப் வித் 250 ml ஆஃப் வாட்டர், 200 ml மில்க். யாருக்கு அப்படின்னா போஸ்ட் ஒர்க் அவுட், இந்த ஜிம்முக்கு போறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்கூப் சாப்பிடணும். நார்மலா இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்கூப் போறோம், ஜிம்முக்கு போறவங்களுக்கு 2 ஸ்கூப் சாப்பிடணும். 150 கிராம் ஃப்ரூட்டு ஒரு இதை வச்சு யூஸ் பண்ணணும். ரெக்கமெண்டட் யூசேஜ் வந்து பாத்தீங்கன்னா மசில் கெயின், சதை வந்து எனக்கு அதிகமா வேணும், உடம்பு ஒல்லியா இருக்கு அப்படின்னா 2 ஸ்கூப் A1 லீனும் 1 ஸ்கூப் வேகன் புரோட்டீனும் 1/4 லிட்டர் தண்ணியிலயோ அல்லது பால்லயோ கலந்து பிரேக்ஃபாஸ்ட் நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மசில்ஸ் வந்து நல்லா கெயின் ஆகும். 150 கிராம் ஃப்ரூட்டை மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். வாட்டர் சோக்குடு ட்ரை ஃப்ரூட்னா முத நாள் ட்ரை ஃப்ரூட்டை வந்து பாத்தீங்கன்னா இப்ப காஞ்ச திராட்சை, அத்திப்பழம், இதெல்லாம் ட்ரை ஃப்ரூட்லாம் இருக்குல்ல, முத நாள் நைட்டு தண்ணியில ஊற வச்சு அடுத்த நாள் காலையில வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணியோட சேர்த்து அரைச்சு குடிக்கலாம், இல்ல அதை வந்து ஊற வச்சு சாப்பிடலாம். அதை ட்ரை ஃப்ரூட்டை சாப்பிடணும். இப்படிலாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா 2 டைம்ஸ் a டே வித் கேலரி ரெஸ்ட்ரிக்டட் டயட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு நாளைக்கு 2 வேளை இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மசில்ஸ் வந்து கெயின் ஆகும். சரியா? ஐடியல் ஃபார் வெயிட் மேனேஜ்மெண்ட், அப்போ வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு இதை யூஸ் பண்ணலாம். டெய்லி நியூட்ரிஷன் பேலன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். போஸ்ட் ஒர்க் அவுட்டுக்கு யூஸ் பண்ணலாம். டிராவல் ஃப்ரெண்ட்லி மீல் ஆல்டர்னேட்டிவ்ஸ், இப்ப நம்ம வெளியில போறோம், டிராவல் பண்றது, வெளியில சாப்பாடு சாப்பிட்டா எனக்கு வயிற்ற கலக்கிடுங்கன்னு பயப்படுறோம் அப்படின்னா எனக்கு வந்து வெளி சாப்பாடு ஒத்துக்காது அப்படிங்கிறவங்களுக்கு இதுல ஒரு ஸ்பூன் நம்ம என்ன பண்ணலாம், புரோட்டீன் பவுடரும் வேகன் புரோட்டீன் பவுடரும் கலந்து எடுத்துட்டு போயிட்டோம்னா, ஒரு கவர்ல எடுத்துட்டு போயிட்டோம்னா போற இடத்துல எங்கேயோ ஷேக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், குடிச்சுக்கலாம். அப்போ ஒரு உங்களுக்கு டிராவல் ஃப்ரெண்ட்லி மீல் ஆல்டர்னேட்டிவ்ஸ் யூஸ் ஆகும். அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு மீலே சாப்பிட முடியாத நாள்ல கூட என்ன பண்ணலாம், இது வந்து உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆயிடும். அது மாதிரி ஸ்டேயிங் ஹெல்த்தி அண்ட் ஃபிட்டுக்கு வந்து யூஸ் ஆகுது. பெஸ்ட் காம்பினேஷன், இது எதோட சாப்பிட்டா பெஸ்டா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 விதமான காம்பினேஷன் நம்ம கம்பெனில இருக்கு. ஓகே, இந்த கம்பெனில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபிட்னஸ் ஒன், கார்பு கட் ஒன், வேகன் புரோட்டீன், இப்படி 3 விதமான ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்னு வேகன் புரோட்டீனை நம்ம 15 கிராம் டெய்லி எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு 90% புரோட்டீன் கொடுக்கறதுனால உங்களுக்கு ஹை பீடிகா ஸ்கோரு, எசென்சியல் அமினோ ஆசிட் வந்து ரிச்சா இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த புரோட்டீன் வந்து உங்களுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும். அப்போ இது வந்து ஆல் பிளான்ட் புரோட்டீன் பவுடர் தான் இது. அதே மாதிரி கார்பு கட்டு ஒன் அப்படிங்கிறது மதிய சாப்பாட்டுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி 2 மாத்திரை யூஸ் பண்ணணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கார்பு கட்டு ஒன் இந்த மாத்திரையை யாரு வாங்கி சாப்பிட்டாலும் மதிய சாப்பாடுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வெறும் வயிற்றுல 2 மாத்திரையை போட்டுடணும். அதுக்கப்புறம் தான் மதிய சாப்பாடு சாப்பிடணும், அரை மணி நேரம் கழிச்சு. இது ஒரு வேளை மட்டும்தான், மதிய சாப்பாடு மட்டும்தான். ஃபிட்னஸ் ஒன் அப்படிங்கிறது காலையில தூங்கி எழுந்திரிச்சோடனே வெறும் வயிற்றுல இந்த ஹெர்பல் டீயை குடிக்கணும். அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் கழிச்சு தான் இந்த ட்ரிங்க் A1 லேயும் வேகன் புரோட்டீனும் கலந்து குடிக்கணும். அதுக்கப்புறம் எப்பெல்லாம் டீ குடிக்கணும்னு தோணுதோ அப்ப ஃபிட்னஸ் ஒன்று மட்டும் யூஸ் பண்ணுங்க. பால் டீ, காஃபி இதெல்லாம் யூஸ் பண்றதை தவிர்த்துக்கோங்க. இப்படி யூஸ் பண்ணும் பொழுது வெயிட் மேனேஜ்மெண்ட் சூப்பரா இருக்கும். எப்படி ஸ்டெப் சொல்லி தரேன் பாருங்க. இத வந்து இந்த ஸ்டெப்ல நம்ம பயன்படுத்தணும்னா வெயிட்டை வந்து நம்ம என்ன பண்ணலாம், மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு வெயிட்டை குறைக்கணும்னாலோ கூட்டணும்னாலோ இதன்படி என்ன பண்ணலாம். எப்படி அப்படிங்கறத நான் சொல்லித்தரேன். ஸ்டார்ட் யுவர் டே வித் ஃபிட்னஸ் ஒன். கார்த்தால எழுந்திரிச்சோடனே ஒரு 6:30 மணியோ 7 மணிக்கோ எப்ப வந்து நீங்க டீ குடிக்கணும்னு விரும்புறீங்களோ அப்போ ஒரு ஃபிட்னஸ் ஒன்னு 1 டம்ளர் வெந்நீர்ல எடுத்து இப்படி உடைச்சு போட்டீங்கன்னா உடனே பொங்கி டீயா மாறிடும். ஃபிட்னஸ் ஒன் டீயா மாறிடும். ஒரு 150 ml வாட்டர்ல குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஒரு ஆத்திக்கோங்க, இல்ல 100 ml வாட்டர் போறோம், நல்லா ஒரு ஆத்திக்கோங்க. சூப்பரா இருக்கும். ஜீனி கீனி போட்டுறாதீங்க, ஹெர்பல் டீ தான் ரொம்ப நல்லா இருக்கும். இயற்கையான இனிப்பு இருக்கும், அதனால நீங்க சாப்பிடுங்க. இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு கலந்த ஒரு சத்தா இருக்கும். அதை வந்து சாப்பிடுங்க, அந்த டீயை யூஸ் பண்ணுங்க. சரியா? ரெண்டாவது,
பிசிக்கல் ஒர்க் அவுட். நான் வந்து நடக்க மாட்டேன் அப்படின்னு போந்தா கோழி மாரி உட்காந்துருக்காம நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஒரு ஹாஃப் அன் அவர் வாக்கிங்கோ, இல்ல வந்து நம்மளால வந்து பாத்தீங்கன்னா வளைஞ்சு நெளிஞ்சு ஏதாவது வேலை பண்ணினாலோ, இல்ல நான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய காம்ப்ளெக்ஸ் குள்ள இருக்கேன் எங்கேயும் போக முடியல அப்படின்னா, தயவு செய்து உங்க ஒய்ஃபுக்கு உதவி செய்யற மாதிரி காய்கறியை வெட்டிட்டாங்க, சமைங்க, கீழே குனிஞ்சு நெளிஞ்சு ஏதாச்சும் பாத்திரத்தை விளக்குங்க, துணி துவைங்க, எப்படியாவது ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒர்க் அவுட் தான் பண்ணணும் இல்ல, ஏதாவது வேலையாவது செஞ்சு நம்ம உடம்ப வந்து வேர்வை வர வச்சா சரி. அப்போ அப்படி பண்ணிட்டு 3வது வந்து பாத்தீங்கன்னா டேக் 2 ஸ்கூப் ஆஃப் A1 லீன் புரோட்டீன் பவுடர், 1 ஸ்கூப் ஆஃப் A1 வேகன் புரோட்டீன் பவுடர். இதுல வந்து சீசனல் ஃப்ரூட், அந்த நேரத்துல என்ன ஃப்ரூட்ஸ் உங்கள்கிட்ட இருக்கோ அந்த ஃப்ரூட்டை சேர்த்து போட்டு அதுல மில்க் ஊத்தி நல்லா அடிச்சு மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணுங்க, குடிங்க. குடிச்சிட்டீங்கன்னா அதோட முடிஞ்சு போச்சு. மதிய சாப்பாடு தான் அதுக்கப்புறம். சரியா? இப்போ 4 மணி நேரம் கேப். 10, 11, 12, 1 4 மணி நேரம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 9 மணிக்கு இதை சாப்பிடணும். 10, 11, 12, 1 4 மணி நேரம் கேப் விட்டுறணும். இந்த 4 மணி நேரத்துல இடையில போய் டீ சாப்பிடுறது, பஜ்ஜி போண்டா சாப்பிடுறது அப்படிலாம் இருக்கக்கூடாது. 4 மணி நேரம் கேப் விட்டுறணும். இந்த 4 மணி நேரம் கேப்ல ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி, மதிய சாப்பாடு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு 2 மாத்திரை, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி 2 மாத்திரை கார்பு கட் ஒன் சாப்பிட்டுறணும். 2 கேப்சூல் ஆஃப் கார்பு கண்ட்ரோல் 30 மினிட்ஸ் பிஃபோர் யுவர் நெக்ஸ்ட் மீல். மதிய சாப்பாட்டுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி 2 கார்பு கட் ஒன் சாப்பிடலாம். சார் நான் 1 மணிக்கு சாப்பிட்றதுக்கு பதில் 2 மணிக்கு மதிய சாப்பாடு சாப்பிடலாமா? தாராளமா சாப்பிடலாம். 3 மணிக்கு சாப்பிடலாமா? சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 4 to 5 மணி நேரம் தாங்கலாம். அதுக்கு மேல தாங்குனீங்கன்னா அப்புறம் வந்து உங்களுக்கு அசிடிட்டி கிரியேட் ஆகும். அதனால வந்து 4 to 5 மணி நேரம் மட்டும் தாங்க. தாங்க முடியாது பசி, அதுக்குதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பசிச்சுது அப்படின்னா வெஜிடபிள் சாலடோ ஃப்ரூட் சாலடோ சாப்பிடுங்க. தயவு செய்து வேற 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 எதுவும் வந்து என்ன பண்ணாதீங்க. காரம், நொறுக்கு தீனி, இனிப்பு இப்படிலாம் சாப்பிட வேண்டாம். அந்த 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல ஒரு போர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சாலட் வச்சுக்கணும். காய்கறி சாலடு, பழ சாலடு. பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹோம் மேட் லஞ்ச், நிறைய கீரை, நிறைய காய்கறி, அப்புறம் தான் சாதம். நிறைய கீரையும் நிறைய காய்கறியும் வச்சு யார் சாப்பிட்றாங்களோ சாதம் வந்து அதிகமா போகாது வயிற்றுக்கு. சாதம் மட்டும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா, சாம்பார் சாதம் இந்த மாதிரி ஏதாச்சும் சோறு மட்டும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா, தொட்டுக்க காய்கறியோ கூட்டோ இல்ல கீரையோ இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா உங்களோட பசிய தாங்க முடியாம வெறும் சோறு தான் அதுக்கு ஃபுல்ல போய் நிரப்போம் நம்ம வயிற்ற. இதே நிறைய கீரை சாப்பிட்றோம், நிறைய காய்கறி வச்சிருக்கோம் அப்படின்னா நீங்க அந்த கீரையும் காய்கறியும் காலி பண்ணும்போது வயிற்ற போய் நிரப்பிடும். கொஞ்சமா சாதத்தை எடுத்துப்பீங்க. இதுதான் வந்து ஒரு இந்த சூத்திரத்தை, இந்த ஃபார்முலாவை சாகிற வரைக்கும் நம்ம விடக்கூடாது. இப்படி சாப்பிட்டுட்டீங்கன்னா அப்புறம் வந்து ஒரு 4 மணி போல ஃபிட்னஸ் ஒன்ன வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீ சாப்பிடலாம். ஒரு 10 to 15 கிராம் நட்ஸ் சாப்பிடலாம். இல்லைன்னா ஒரு 50 கிராம் வேர்க்கடலை சாப்பிடலாம். அது உங்க விருப்பம், தேவைப்பட்டா. அப்புறம் டின்னர் 7 மணிக்கெல்லாம், சாரி 6 மணிக்கு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. 7 மணிக்குள்ள முடிச்சுக்கோங்க. அப்போ 1 ஸ்கூப் A1 லீனும் அண்ட் சாலட், ஒரு ஃப்ரூட் சாலட் சாப்பிட்டா போதும். டின்னர் வந்து 1 ஸ்கூப் ஆஃப் A1 லீன் புரோட்டீன் பவுடரை வந்து பால்லயோ இல்ல தண்ணியிலயோ கலந்து குடிச்சிட்டு கொஞ்சம் ஃப்ரூட் சாலட் சாப்பிட்டு படுத்துருங்க. சாதம், கார்போஹைட்ரேட், மாவுச்சத்து இதெல்லாம் தேவையில்லை. இப்படி டீசெண்டா, டிசிப்ளினா, செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டியோட, செல்ஃப் டிசிப்ளினோட நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா வெயிட்டை டெஃபினட்டா நம்ம என்ன பண்ண முடியும், மேனேஜ் பண்ண முடியும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா பெட்டுக்கு போக முடியாது. அப்போ போறதுக்கு முன்னாடி, தூங்க போக முன்னாடி ஒரு ஒரு ஃபிட்னஸ் ஒன் டீயோ ஒரு மல்டிவிட்டமின் டேப்லெட்டோ எவ்ரிடே ஒன் சத்து மாத்திரையோ நம்ம என்ன பண்ணலாம், போட்டுக்கலாம். இப்படி போட்டுக்கிட்டீங்கன்னா அதுக்கு அன்னைக்கு அன்னைக்கு எனர்ஜியை வந்து பாத்தீங்கன்னா தக்க வச்சுக்க முடியும். ஓகேவா? இதுதான் நம்மளுக்கு வந்து உள்ள சூத்திரங்கள், ஃபார்முலா. அப்புறம் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈட் ஹோல் ஃபுட், ஸ்டே ஹைட்ரேட்டட் அப்படின்னா தண்ணி நல்லா குடிக்கணும் அப்படின்னு அர்த்தம். அதுமாரி ப்ரியாரிட்டைஸ் புரோட்டீன், புரோட்டீனுக்கு ப்ரியாரிட்டைஸ் கொடுங்க. கண்ட்ரோல் போர்ஷன்ஸ், என்னைக்குமே போர்ஷன், சாப்பாடை பார்க்கும்பொழுது ஒரு பக்கம் ஃபைபர், கீரை இருக்கா, ஒரு பக்கம் காய் இருக்கா, ஒரு பக்கம் சாதம் இருக்கா, முட்டையோட வெள்ளைக்கறி ஏதாச்சும் சாப்பிடுறோமா, புரோட்டீனுக்கு ப்ரியாரிட்டி கொடுங்க. சிக்கன் பீஸ் இவ்வளவு பெரிய பீஸ் சாப்பிட்டீங்கன்னா சாதத்தை சுத்தமா குறைச்சிருங்க. எப்ப பார்த்தாலும் சிக்கனா சாப்பிடுறீங்களா, சாப்பிட்டு போங்க. சூப் சாப்பிடுறீங்களா, சாப்பிட்டு போங்க. ஆனா சோறை மட்டும் சாப்பிடாதீங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்படி நம்ம வந்து கண்ட்ரோல் போர்ஷன்ஸை வந்து நம்ம பண்ணாலே போறோம். சீவ் ஸ்லோலி, நொறுங்க தின்னால் 100 வயசு. வாய்க்குள்ள எவ்வளோ போட்டு நீங்க மென்னு நீங்க சாப்பிட்டாலும் அது அப்படியே ஜீவனா கன்வெர்ட் ஆகும். நம்ம வந்து டபக்கு டபக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா முழுங்கிட்டு கூடாது, செல்போனை பேசிட்டு சாப்பிடக்கூடாது, டிவியை பார்த்துட்டு சாப்பிடக்கூடாது, ஒருத்தவங்களை திட்டிக்கிட்டும் டென்ஷன் ஆகிட்டும் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன் அவாய்ட் பண்ணணும். பிளான் யுவர் மீல்ஸ், மீலை பிளான் பண்ணி டிசைன் பண்ணுங்க. 10 ரூபா கீரை கட்டு வாங்கினாலே போறோம். 400 ரூபாய் 500 ரூபாய்க்கு கறி வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிடணும் அவசியமே இல்லை. அதனால ஸ்டே ஆக்டிவ், எப்பொழுதுமே இருங்க. டோன்ட்ஸ் வந்து ஸ்கிப் மீல்ஸ்.
நான் ஒருவேளை பட்னி கிடக்குறேன், நான் விரதம் இருக்கிறேன், சீக்கிரம் வெயிட் லாஸ் பண்ணணும், இப்பேற்பட்ட குறுக்கோடி இல்லாம நம்ம பயணிக்க கூடாது. அப்புறம் ப்ராசஸ்டு ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு, கடையில வந்து வாங்கி வைக்கிற மேகி, நூடுல்ஸ், அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் இப்படிலாம் வந்து சாப்பிடக்கூடாது. பிவரேஜஸ் கொக்கோ கோலா குடிச்சிக்கிறேன், ஃபேண்டா குடிச்சிக்கிறேன், நெஞ்சு கரிப்பா இருக்கு, அந்த ட்ரிங்க்ஸ் குடிக்கிறேன். இந்த ப்ராசஸ் ட்ரிங்க்ஸ் உண்மையிலேயே சொல்றேன், என்னுடைய லைஃப்லலாம் வந்து 2007க்கு அப்புறம் நான் இது வரைக்கும் நானும் யோசிச்சு யோசிச்சு பாக்குறேன், எங்கேயாவது கொக்கோ கோலா இதெல்லாம் குடிச்சிருக்கேனான்ட்டு. உண்மையிலேயே சொல்ல அதெல்லாம் வந்து நான் விருப்பமே இல்ல. கடந்த 2014க்கு அப்புறம் இதெல்லாம் நான் யூஸ் பண்ணதே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த சுகரி பிவரேஜஸ் விட்டுருங்க. ஃபால் ஃபார் ஃபேட் டயட்ஸ், இக்னோர் ஸ்லீப், தூக்கத்தை விடக்கூடாது. கரெக்டான நேரத்துக்கு போய் தூங்கிடணும். 8 மணி நேரம் தூக்கம் அவசியம். வெயிட் லாஸ் பண்ணணும்னாலோ இல்ல வெயிட் கெயின் பண்ணாலோ தூக்கம் அவசியம். ட்ரிங்க் ஆல்கஹாலை விட்டுறணும். இப்படி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இந்த பேலன்ஸ் யுவர் பாடி, எம்பவர் யுவர் லைஃப், A1 லீன் புரோட்டீன் பவுடரை யூஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த இப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பை நீங்க இந்த நேரத்துல பெற்றிருக்கீங்க. உண்மையிலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரியலி ஒரு கிரேட்டான ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நீங்க சரியா பயன்படுத்தி நீங்க என்ன பண்ணலாம், வெயிட் லாஸ் பண்ணலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெயிட் லாஸ் நீங்க பண்ணும் பொழுது உங்களுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும். இப்படி இதை யூஸ் பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஸோ மச்.